So Microsoft Excel training level 1 la ரெண்டாவது chapter working with worksheets la first session நாம என்ன பார்க்க போறோம்னா ஒரு ஷீட்டை எப்படி இன்சர்ட் பண்றது delete பண்றது rename பண்ணணும். இப்போ நான் ஒரு ஃபைல் ஆல்ரெடி ஓபன் பண்ணி வச்சிருக்கேன். இதுல ரெண்டு ஷீட் ஏற்கனவே இருக்கு. ஆனா நீங்க ஒரு புது ஃபைல் ஓபன் பண்றீங்கன்னா என்ன ஆகும்? எத்தனை ஷீட் வரும் டிஃபால்ட்டா? புது ஃபைல் ஓபன் பண்றது கிளாஸ் செஷன்லயே நம்ம பார்த்தா நிறைய மெத்தட் இருக்கு. ஃபைல்ல போய் ஓபன் பண்ணலாம், இல்ல கண்ட்ரோல் N ஷார்ட்கட் கீ பிரஸ் பண்ணாலே போதும் ஒரு புது ஃபைல் ஓபன் ஆயிருக்கு. கரெக்ட்டா? சோ இந்த ஃபைல்ல எத்தனை ஷீட் இருக்கு பாருங்க. ஒரே ஒரு ஷீட் தான் இருக்கு டிஃபால்ட்டா. இல்ல எனக்கு வந்து ஓபன் பண்ணும்போது எனக்கு 2-3 ஷீட் வேணும். ஏன்னா நிறைய ஒர்க் பண்ண போறோம் டேட்டாவை. 2-3 ஷீட் வேணும் ஓபன் பண்ணும்போது டிஃபால்ட்டா. சோ அப்ப என்ன பண்ணலாம்? ஃபைலுக்கு போய் ஃபைல்ன்ற டேப்ல போயிட்டு ஆஃபீஸ் பட்டன், அதுல ஆப்ஷன் இருக்கு. இத பத்தி நம்ம ஃபர்ஸ்ட் செஷன்லயே டீடைலா பார்த்திருக்கோம். ஆப்ஷன் போயிடலாம். இந்த ஆப்ஷன்ல ஃபர்ஸ்ட் ஜெனரல்னு ஒன்று இருக்கு. இந்த ஜெனரல்ல போனா ஜெனரல் கிளிக் பண்ணீங்கன்னா ஆல்ரெடி ஜெனரல்ல தான் இருக்கும் உங்க கர்சர். when creating new workbook, ஒரு புது workbook கிரியேட் பண்ணும்போது என்ன செட்டிங்ஸ்லாம் உங்களுக்கு வேணும், என்ன ஃபாண்ட் நீங்க எதிர்பார்க்கறீங்க, ஃபாண்ட் சைஸ் என்னவா இருக்கணும், நார்மல் வியூவா, பேஜ் லேஅவுட் வியூவா, பேஜ் பிரேக் வியூ, 3 டைப் ஆஃப் வியூ இருக்கு இல்லையா? இங்க பாத்தீங்கன்னா தெரியும். there are 3 types of views. 3 விதமான வியூ இருக்கு. எந்த வியூ வேணுமோ அந்த வியூ செலக்ட் பண்ணிக்கலாம். இதுல நமக்கு தேவையானது இந்த ஷீட் தான். meaning how many sheets do you want when you create a new file? இப்போ ஒரு எக்ஸாம்பிள், ஒரு உதாரணத்துக்கு நான் 3 கொடுக்குறேன்னு வச்சுக்கோங்க. 3 4 சோ 3 மாத்திக்கிறேன். இப்போ ஓகேன்னு கொடுக்குறேன். சோ இனிமேல் நம்ம ஒரு புது ஃபைல், இப்போ அதே கண்ட்ரோல் என்ன பிரஸ் பண்றேன். இப்போ ஓபன் பண்ணும்போதே பாருங்க 3 ஷீட்டோடயே ஓபன் ஆகும். கரெக்ட்டா? சோ இது ஆரம்பிக்கும் போதே நிறைய ஷீட்ஸை வச்சுக்கணும். சரி, இப்போதைக்கு இந்த ஃபைல் நம்ம க்ளோஸ் பண்ணுவோம். க்ளோஸ் பண்றதுக்கு மேல போய் க்ளோஸ் பண்ணிக்கலாம், இல்ல அதுக்கான ஷார்ட்கட் கீ இருக்கு. கண்ட்ரோல் W பிரஸ் பண்ணா ஃபைல் க்ளோஸ் ஆயிடும். அதுல டேட்டா ஏதாவது இருந்துச்சுன்னா அவங்க சேவ் பண்ணிக்கங்க. டேட்டா இல்லைன்னா ஓகே, இட் வில் க்ளோஸ் ஆட்டோமேட்டிக், தானவே க்ளோஸ் ஆயிடும். இப்போ இந்த ஷீட்டுக்கு வரும். ஏற்கனவே நம்ம கிட்ட ஒரு ஷீட் இருக்கு. இப்போ நம்ம புது ஷீட் ஒன்று இன்சர்ட் பண்ணணும். புது ஷீட் இன்சர்ட் பண்றதுக்கு நிறைய மெத்தட்ஸ் இருக்கு. ஃபர்ஸ்ட் மெத்தட், அந்த ஷீட்ல வச்சுக்கிட்டு ஏதாவது ஒரு ஷீட்ல நீங்க கர்சர் வச்சுக்கிட்டு ரைட் கிளிக் பண்ணீங்கன்னா, ரைட் கிளிக் பண்ணா ஒரு மெனு ஓபன் ஆகும். அந்த மெனுல இன்சர்ட்னு ஒரு ஆப்ஷன் இருக்கு. இது ஒரு மெத்தட். இந்த மெத்தட் மூலமாவும் நீங்க ஷீட்டை இன்சர்ட் பண்ணலாம். ரெண்டாவது மெத்தட், இந்த ஷீட்லயே கடைசியில பாத்தீங்கன்னா பிளஸ் சிம்பிள் வரும். இந்த பிளஸ் சிம்பிளை கிளிக் பண்ணாலும் புது ஷீட் ஓபன் ஆகும். மூணாவது மெத்தட், ஹோம் டேப்ல போயிடு. ஹோம் டேப்ல போயிட்டு you can go to insert. ஹோம் டேப்ல போனீங்கன்னா insert. அந்த இன்சர்ட் கீழே பாருங்க இன்சர்ட் ஷீட். அதுதா ஹோம்ல போனா இன்சர்ட் போனா இன்சர்ட் ஷீட். இது மூணாவது மெத்தட். ரைட். நாலாவது மெத்தட் என்னன்னா ஷார்ட்கட் கீ. என்னக்கடா நாலாவது மெத்தட் தான் பெட்டர். ஷார்ட்கட் கீ என்னது? Shift F11. பண்ணுமா? Shift F11. சில கீபோர்ட்ல நீங்க Shift ஃபங்க்ஷன் F11 பிரஸ் பண்ண வேண்டியது. பாருங்க நான் Shift F11 பிரஸ் பண்றேன். இதாவது கர்சர் வச்சிட்டு Shift F11, புது ஷீட் ஒன்று கிரியேட் ஆயிடுச்சு. என்னைக்குமே மேக்ஸிமம் ஷீட்லாம் எங்க கிரியேட் ஆகும்னு கேட்டீங்கன்னா, கரண்ட் ஷீட் எங்க இருக்கோ அதுக்கு முன்னாடி, கரண்ட் ஷீட்டுக்கு முன்னாடி தான் ஷீட் கிரியேட் ஆகும். இது எல்லாத்துக்குமே காமன் தான். ஒரு ரோ இன்சர்ட் பண்றீங்க, ஒரு காலம் இன்சர்ட் பண்றீங்க, எது பண்ணாலும் அதுக்கு முன்னாடி தான் இன்சர்ட் ஆகும். எக்ஸலை பொறுத்த வரைக்கும் பிஃபோர் தான், எல்லாமே பிஃபோர். அப்புறம் வேணா நீங்க மூவ் பண்ணி வச்சுக்கலாம். ஓகே, அதை பத்தி அடுத்த செஷன்ல பார்க்கலாம். இது ஒரு புது ஷீட்டு இன்சர்ட் பண்ணிடுச்சு. ஸோ 4 மெத்தட் பார்த்தோம். அதுல 4வது மெத்தட் Shift F11 நான் யூஸ் பண்ணிட்டேன். புது ஷீட் ஒன்று இன்சர்ட் பண்ணேன். ஸோ இன்சர்ட் பண்ண ஷீட்டை இப்போ எனக்கு வந்து டெலீட் பண்ணணும், இல்லை ரீநேம் பண்ணணும், இல்லை மூவ் பண்ணணும், இது ஒன்று பண்ணணும்னு வச்சுக்கோங்க. இந்த ஷீட்டை டெலீட் பண்றதுக்கு ஷார்ட்கட் கீ ஸ்ட்ரெயிட்டா ஷார்ட்கட் கீ கிடையாது. ஏன்னா ஒரு சேலஞ்ச் என்னன்னா, அன்னோயிங்லி நீங்க ஒரு ஷீட்டை டெலீட் பண்ணீங்கன்னா திரும்பி ரெக்கவர் பண்றது ரொம்ப ரொம்ப டஃப். அதனால தான் அந்த மாதிரி சில விஷயத்துக்கு ஷார்ட்கட் கீ கொடுக்க மாட்டாங்க. இப்போ நீங்க டெலீட் பண்றதுக்கு என்ன பண்ணலாம், இந்த இடத்துல வச்சுட்டு ரைட் கிளிக் பண்ணீங்கனாலே உங்களுக்கு ஸ்ட்ரெயிட்டாவே மெனு ஓபன் ஆகும். இதுல போய் டெலீட். இப்போ இந்த ஷீட் எம்டியா இருக்கு. ஸோ எக்ஸல் ஒண்ணுமே பண்ணாது, ஜஸ்ட் டெலீட் பண்ணிடும். ஜஸ்ட் டெலீட் பண்றோம். பாருங்க நான் செக் பண்ணி பார்க்கறேன். எக்ஸல் ரைட் கிளிக் பண்றோம், டெலீட். ஒண்ணுமே கேட்கல, ஜஸ்ட் டெலீட் ஆயிடுச்சு, போயிடுச்சு, அவ்வளவுதான். இதுவே ஏற்கனவே இருக்கிற டேட்டா, இப்போ வந்து இந்த ஷீட்ல நமக்கு டேட்டா இருக்கு. இதுல நான் ரைட் கிளிக் பண்ணி டெலீட்னு கொடுத்து வச்சுங்களேன். இப்போ நமக்கு மெசேஜ் வருது பாருங்க. Microsoft Excel will permanently delete the sheet. Do you want to continue? ஏன் இந்த மெசேஜ் வந்தா இதுல ஏதோ டேட்டா இருக்கு, சோ ஜாக்கிரதையா இருங்க.
டெலிட் பண்ணலாமா வேணாமான்னு மெசேஜ். டெலிட் கொடுத்தீங்கன்னா அவ்வளோதான், போச்சு, பர்மனெண்ட்டாக டெலிட் ஆகிடும். திரும்ப நீங்கள் ரெக்கவர் பண்ணணும்னா சேவ் பண்ணாமல் க்ளோஸ் பண்ணி வெளியில் வந்துட்டு திரும்பி பண்ணலாம். நிறைய மெத்தடு. இல்லை கேன்சல் பண்ணிக்கலாம், வேணாலும் நீங்கள் கேன்சல் பண்ணலாம். இது ஒரு மெத்தட் உங்கள் ஷீட்டை டெலிட் பண்ணி. எம்டி ஷீட்டுக்கு பிரச்சனை இல்லை, ஷீட்டில் டேட்டா இருந்துச்சுன்னா தான் அது கொஸ்டின் கேட்கும். இது ஒரு மெத்தட். இன்னொரு மெத்தட் நீங்கள் டெலிட் பண்ணுறதுக்கு என்ன பண்ணலாம், ஹோம் டேப்ல போனால் இப்போதான் இன்சர்ட் பண்ணுவீங்கன்னா அது பக்கத்துலேயே இருக்கு பாருங்க, டெலிட். அந்த டெலிட்ல போனால் டெலிட் ஷீட்ஸ், உங்களுக்கு டெலிட் ஷீட்ஸ். ஹோம் டேப்ல போயிட்டு டெலிட் ஷீட். இல்லை இது எனக்கு ஷார்ட்கட் கீ வேணும் அப்படின்னு நீங்க நினைச்சீங்கன்னா, இந்த ஷார்ட்கட் கீ பண்ணணும்னு நினைச்சீங்கன்னா ரொம்ப சிம்பிள். நம்ம இதை இன்ட்ரோடக்ஷன் ஆஃப் எக்ஸல்லே பார்த்தோம். இந்த கீ டிப்ஸை எப்படி ஆக்டிவேட் பண்றது, கீ டிப்ஸ் எப்படி ஆக்டிவேட் பண்ணலாம். ஆல்ட் இல்லைன்னா F10 கீயை ப்ரெஸ் பண்ணீங்கன்னா அந்த கீ டிப்ஸ் ஓப்பன் ஆகும். ஆல்ட்டோ இல்லை F10 ப்ரெஸ் பண்ணால் கீ டிப்ஸ் ஓப்பன் ஆகும். இப்போ ஹோமுக்கு போகிறதுக்கு என்ன பண்ணணும், H ப்ரெஸ் பண்ணணும். டெலிட் பண்ணுறதுக்கு என்ன பண்ணணும், D ப்ரெஸ் பண்ணணும். ஷீட்டை டெலிட் பண்ணுறதுக்கு என்ன பண்ணணும், S ப்ரெஸ் பண்ணணும். இப்போ பாருங்க, ரைட் கிளிக் பண்ணி டெலிட் பண்ணுறதுக்கு பதிலாக இந்த மாதிரியும் பண்ணலாம். மெனுவில் மவுஸ் யூஸ் பண்ணி பண்ணலாம். கீபோர்டில் ஆல்ட் H D R DS. ஓகே, இது பழக இந்த ஷார்ட்கட் கீஸ்லாம் உங்களுக்கு வந்துடும். ரைட், இது ஒரு ஷீட்டை டெலிட் பண்ணுறது. இப்போ நாம இந்த ஷீட்டை டெலிட் பண்ண வேணா, இந்த ஷீட்டுக்கு வேற ஒரு நேம் கொடுக்கணும்னு வச்சுக்கலாம். ஐ வாண்ட் டு கிவ் சம் நேம் ஃபார் த ஷீட். இப்போ நான் கேன்சல் பண்ணிட்டேன். இப்போ இந்த ஷீட்டுக்கு நாம ஒரு நேம் கொடுக்கணும். எப்படி நேம் கொடுக்கலாம், அதுக்கு 2-3 மெத்தட். ரைட் கிளிக் பண்ணி ரீநேம், ரைட் கிளிக் பண்ணி ரீநேம் பண்ணிக்கலாம். இதே சில ஆப்ஷன் இருக்கு பாருங்க. ரைட் கிளிக் பண்ணதுக்கு அப்புறம் நீங்க ஏதாவது ரீநேம் செலக்ட் பண்ணா அதுக்கு அண்டர்லைன் லெட்டர் இருக்கு. ஆரை பிரஸ் பண்ணீங்கனாலும் ரீநேம் ஆகும், ஆரை பிரஸ் பண்ணாலும் ரீநேம் ஆகும். ரைட் கிளிக் பண்ணி ரீநேம் பண்ணிக்கலாம். இது ஒரு மெத்தட். ரெண்டாவது மெத்தட், அந்த ஷீட்ல அந்த ஷீட்டை நேம் இருக்கிற இடத்துக்கு வந்துட்டு உங்க மவுஸ்ல ஒரு டபுள் கிளிக் பண்ணு. டபுள் கிளிக் பண்ணாலும் நீங்க ரீநேம் பண்ணிக்கலாம். அடுத்தது வேற ஒரு மெத்தட், இப்போ கொஞ்ச நேரம் முன்னாடி பார்த்தோம் இல்லையா, அதே தான். ஹோம் டேபுக்கு போயிடுங்க. இப்போ நம்ம இன்சர்ட் டெலிட்டை பத்தி பார்த்தோம். அதுலயே ஃபார்மேட்னு ஒரு ஆப்ஷன். ஃபார்மேட்ல போனா அங்க ஒரு ஆப்ஷன் பாருங்க, ரீநேம். ஓகே, ஃபார்மேட்ல போயிட்டு ரீநேம் ஆப்ஷன் யூஸ் பண்ணிக்கலாம். ஹோம்ல போனீங்கன்னா ஃபார்மேட், அந்த ஃபார்மேட்டு கீழே ரீநேம். இப்போ நீங்களே தெரிஞ்சிருப்பீங்க இதுக்கான ஷார்ட்கட் கீ என்னன்றத. ஆல்ட்டை பிரஸ் பண்ணுவோம். ஹோமுக்கு போறதுக்கு என்ன பண்ணலாம், ஆல்ட்டை பிரஸ் பண்ணிட்டு ஹோமுக்கு போறதுக்கான ஷார்ட்கட் கீ என்னது, H. அதே மாதிரி ஃபார்மேட்டுக்கு போறதுக்கு என்னது, O. அதே மாதிரி ரீநேம் பண்றதுக்கு என்ன, R. பாருங்க, ரீநேம் பண்ணிச்சு. சொன்ன மாதிரி ப்ராக்டிஸ் பண்ண ஈஸியா இருக்கும். நம்ம ஒரு தடவை ட்ரை பண்ணுவோமா, ஆல்ட் H O R. இப்போ நீங்க ரீநேம் பண்ணிக்கலாம். ரீநேம் பண்ணும்போது நான் இதுக்கு என்ன நேம் கொடுக்குறேன், சிட்டி ஆர்டர்ஸ்னு வரணும். ஆர்டர்ஸ் போல சிட்டி ஆர்டர்ஸ்னு வரணும். என்டர் டு அக்செப்ட். எஸ்கேப் பண்ணினா கேன்சல் ஆகிடும். ஓகே, ஷீட்டை இன்சர்ட் டெலிட் ரீநேம் பண்றது பத்தி பார்த்தோம். இப்போ நம்ம இந்த ஷீட்டை எப்படி மூவ் பண்றது, காப்பி பண்றது, ஷீட்ல இருக்கக்கூடிய வேரியஸ் அதர் டிப்ஸை அடுத்த செஷன்ல பார்க்கலாம்.